இன்னைக்கு ஒரு நாட்டு எலி காட்டு எலி கதை பார்க்கலாமா? இங்க சுண்டுன்னு ஒரு எலிக்குட்டி ரொம்ப சந்தோஷமா காட்டுக்குள்ள ஒரு கூட்ல வாழ்ந்துட்டு இருக்கு. அவனை பாக்குறதுக்கு அவனுடைய ஃப்ரெண்டு நந்து ஊர்ல இருந்து வந்தானா. ஊர்ல இருந்து வந்த நந்துவை பார்த்து சுண்டுவுக்கு ரொம்ப ஹாப்பி. சுண்டு அவனுடைய மரத்துல இருக்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் இவனை நல்லபடியா உபசரிக்கலான்னு பார்த்தானா. அவனுக்கு சாப்பிட்றதுக்கு காட்டுல விளைஞ்ச சோளம், நட்ஸு, பயிறு, விதைகள் எல்லாத்தையும் கொடுத்தானா. இவன் சாப்பிட்டுட்டு இது என்ன டேஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்கே, ரொம்பவுமே டேஸ்ட் குறைவா இருக்கு, வித்தியாசமா இருக்குன்னு சொன்னானா. இவன் டேஸ்ட் கம்மியா இருந்தாலும் இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சுண்டு சொன்னானா. அதுக்கு நந்து, இதே எங்க ஊரா இருந்தா கேக்கு, பிஸ்கட்டு, சீஸ் எல்லாம் இருக்கும், வா போலான்ட்டு அவனையும் அடுத்த நாள் டவுனுக்கே கூட்டிட்டு போனானா. ரெண்டு பேரும் ஜாலியா டவுனுக்கு போனாங்களாம். நந்து அவனோட பெரிய வீட்டை காமிச்சானா. வீட்டுக்குள்ள வா போய் சாப்பிடலான்னு டேபிள் மேல அடுக்கி இருந்த சீஸ், கேக்கு, பிஸ்கெட்டு எல்லாத்தையும் காமிச்சானா. சுண்டு அசந்து போயிட்டானா. ஏய் ஜாலி ஜாலின்னு குதிச்சானா. அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் சாப்பிடலான்ட்டு பக்கத்துல போகும்போது திடீர்னு கதவு திறந்துச்சா. கதவுக்கு பின்னாடி யார் இருந்தா தெரியுமா? ஒரு வெள்ளை பூனை இவங்கள சாப்பிடறதுக்காக வந்திருக்கு. ரெண்டு பேரும் பயந்து போயிட்டானுங்க. ரெண்டு பேரும் ஒரே ஓட்டமா ஓடி அங்கிருந்த நந்துவோட பொந்துக்குள்ள ஒளிஞ்சிட்டாங்களாம். அந்த பூனை போனதுக்கு அப்புறமா தான் சுண்டு எங்க ஊர்ல இந்த மாதிரி எல்லாம் எந்த தொல்லையும் இல்லைன்னு சொன்னப்போ நந்துவுக்கு அப்பதான் புரிஞ்சுதான் அவங்க வீட்டுல இருந்தாதான் நல்லது, இந்த மாதிரி வெளி இடத்துல இருந்தா ரொம்ப கஷ்டங்களை அனுபவிக்கணும்னு. சுண்டுக்கு நான் எங்க ஊருக்கே போறேன், இங்க நீ என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி பாய் பாய் சொல்லிட்டு அவனோட மர வீட்டுக்கே போய் அவனோட பயிரெல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா தூங்குனானா. கதை பிடிச்சா லைக் பண்ணுங்க.